கௌதம் சில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லு நீங்கள் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. எல்லோரும் தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற யாருமே வந்து சரியில்லையே, இப்போன்னு பார்த்து நம்ம ஏதாவது ஒன்று பேச்ச ஆரம்பித்தா பிரச்சனையாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கதிரும் ஒரு பக்கம் ராகினியும் இந்திரா வந்து நக்கலாக கொஞ்சம் திமுறாவை பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஏய் பாத்தியா நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நானும் கவனிச்சேன் சித்தி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கதிர் மாமா உங்கள் இலையில வந்து சட்னி இல்லையே, நான் வேணா கெட்டு சட்னி வைக்கட்டா அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து கேட்குறாங்க. ஏய் அதெல்லாம் கௌரி பார்த்துப்பா. கௌரி எதுக்கு அங்கே ஓரமாக நின்றுட்டு இருக்க? யாருக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு தானே வந்து நீ இங்கே வீட்டில் வந்து வேலைக்காரி தானே, பார்த்து வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக வந்து வைக்கிறாங்க. சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மாம்மா கடைசியில் ஒரு பொருளாக வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. பண்ணோன்னா வீட்டில் இருக்க எல்லோரும் ஆடி போயிடுறாங்க. அந்த இடத்துல கதிர் சொல்கிறா கேஷுவலா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா வாங்கியிருக்கேன். இப்போ எல்லாம் நம்மள மாதிரி ப்ரெஸ்டீஜான ஃபேமிலியெல்லாம் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு சகஜமான விஷயமாயிடுச்சு. இன்னொன்று நான் லீகலாக தாம்மா வச்சுருக்கேன். என்னது லீகலாக வச்சுருக்கீங்களான்னு சொல்லி ஏமா சுபா எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல தம்பி பிரச்சனையாயிட போகுது, என்ன எல்லாரும் ஏன் துருவி துருவி கேள்வி கேட்குறீங்க? ஆஃப்டர் ஆல் இந்திரா சொன்னால இந்திராவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நான் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் அப்பா கிட்ட கூட ஒரு வாட்டி காட்டிட்டேன், அப்பா டாக்குமெண்ட்டையும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன இவன் நம்மளை கோத்து விட்டுட்டான், இப்போ இல்லைன்னு சொன்னால் ஜெயா வேற வருத்தப்படுவா. சரி ஆமாம் ஜமீன் போட்டுருவோன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாப்ல, டாக்குமெண்ட் நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் ராமச்சந்திரனும் பேசுகிறாங்க. அந்த இடத்துல சரிடா கதிர் எப்படியோ பாதுகாப்பாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறாங்க. உன்னால் எதுவுமே கிழிக்க முடியாது அப்படின்னு ராகினி வந்து இந்திராட்ட வந்து பேசுகிற மாதிரி தெரியுது. இந்திரா வந்து இது ஆரம்பம்தான், அந்த பொருள் எதுக்காக வாங்கியிருக்கீங்க, நீங்கள் யாரோட கூட்டணி வச்சுருக்கீங்க எனக்கு என்ன தெரியாத நினச்சிங்க, இந்த வீட்டில் இருக்கிற ஆள் நம்ம குடும்பத்தையும் அதுக்குன்னு நினைக்கிறீங்க, ராகினியும் கதிரும் சேர்ந்துட்டு தான் இப்படி பண்ணுறீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஜெய்பின்னு எனக்கு நல்லாவே ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நான் அப்புறமேட்டு உங்களை திட்டத்தை முறியடிச்சு காட்டுறேங்கிற மாதிரி தான் மாதம் வந்து யோசிக்கிறாங்க. நம்ம இந்திரா கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜெயா அக்கா நீங்கள் ஏன்க்கா இங்கே ஹாலில் உட்காந்துட்டு இருக்க, நீ பேஷண்ட்டுக்கா, நீ மட்டும் உள்ளே போய் உட்கார வேண்டியதானே. ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, நம்ம எப்போதும் பல ஆக்டிவிட்டிஸ் இருந்தாதான் நம்ம உடம்பு பழையபடி சீக்கிரம் ரெக்கையர்மெண்ட் ஆகும். அதை விட்டுட்டு நான் பேஷண்ட்டுன்னு நம்ம மனசுலேயே வந்து பதிகிற மாதிரி சொல்கிறியா, அதனால் நான்லாம் ஏஞ்சி ஓட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்து ஹேமாவும் வெற்றியும் சிரிச்ச முகமாக சிரிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் கதிரும் உட்காந்துருக்காங்க. ராகினி பக்கத்தில் இவங்க என்ன இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, காவியாவும் ஒருத்தி இருக்காளே எப்போ பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கா, இது மாதிரி பக்கத்தில் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி தான் கதிர் வந்து யோசிக்கிறாங்க. ஐயய்ய என்னடா அது, இந்த வீட்டை திரும்பி பார்த்தா எல்லா ஜோடிகளும் உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டே இருக்காங்களே, இதெல்லாம் பார்த்தா எனக்கு கட்டுப்பாக வருதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராகினி வந்து யோசிக்கிறாங்க. ஜெயா வந்து ரசிக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ராமச்சந்திரன் வந்து வராங்க. வெற்றி ஏமாவையும் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல எப்படியோ இவங்க நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மாமா கடுப்பாக இருக்கு மாமா இந்த வீட்டில் இருக்கும்போதே. ஓ கடுப்பாக இருக்கா, என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா ராகினி, நம்ம மனசில் என்ன ஆசை என்ன இருக்கோ அதுதான் முகத்தில் வந்து வெளிப்படும். எனக்கு என் பசங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அது என்னோட எண்ணம். ஆனால் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க வந்தோடனே அவளை ராகினியோட காலை வாடுறதுலே குறியாக இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம ஜெயா வந்து கவனி பண்ணுறாங்க. ஜெயா தெரிஞ்சா சரி, நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதான் நமக்கு நடக்கும், நல்லது நினச்சா நல்லது நடக்கும். இந்த வீடு ராசியான வீடுங்க, இந்த வீட்டில் தான் அடுத்தடுத்தது நிம்மதியாக சந்தோஷமான ஒரு எதிர்காலம்லாம் அமையப்போகுது அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்கப்ப செல்ஃபோனில் ஒரு வீடியோ வந்து பார்க்குறாங்க. நம்ம கதிர் பார்த்தோன்னா ஐயோ இந்திரா கொடுக்குற ஸ்பீச்செல்லாம் வந்து என்ன லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு, இதெல்லாம் என் வீட்டில் காட்டினா அப்புறம் ஓவரா திமுறா வந்து சீன் போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்திரா வந்து எல்லாரையும் வந்து கவனிச்சுக்கிறாங்க. ஜெயாவுக்கு வந்து மருந்து மாத்திரைலாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்திரா நீ எதுக்குமா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற, நீயும் வந்து ஓய்வு எடுக்க வேண்டியது தானே. ஓய்வு எடுத்தாலாம் சரி வராது, நம்ம எப்போதும் போல் ஆக்டிவாக இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். ஜெயா சொன்னது அப்படியே பிசிறு தட்டாமல் இந்திராவும் சொல்கிறாங்க. பாத்தியா என் மருமக நான் நினைக்கிற மாதிரி தான் நினைக்கிறான், இந்திரா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து லைட்டாக வந்து பாராட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயா ஆப்போசிட்டில் வந்து வெற்றியும் ஏமாவும் ஒரு வீடியோவை பார்த்துட்டாங்க. அத்தை இந்திரா பேசுகிற வீடியோ வந்து வியூஸு பிச்சுக்கிட்டு போயிருக்கு பாருங்களேன், எவ்வளோ ட்ரெண்டி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு 500 வியூஸ் போயிருக்குமா, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லும்போது ஜெயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க.
டேய் சும்மா நிறா 500 வியூஸோ 1000 வியூஸோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் இந்திரா பேசுகிற டேலண்ட்டை தான் வந்து ரொம்ப வந்து பாராட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அது எல்லாமே வந்து இந்திரா வந்து புரியிற மாதிரி தெரியிற மாதிரி தெளிவாக வந்து பேசுனா. இந்திரா என்னோட மனமாற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இந்த காலத்தில் சமையல் வீடியோ போட்டாலே வந்து ஹிட் ஆகிடுதுமா லட்சக்கணக்கில், இதுக்கெல்லாம் போய் பாராட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி. டேய் நேற்று நைட்டு தாண்டா அப்லோட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி தாண்டா காலையில், அதுக்குள்ளே வந்து 3 லட்சம் வியூஸ்னா செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு அர்த்தமா? அப்படியா அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் மட்டும் அப்படியே கேஷுவலாக வந்து ஏஞ்சி போகிறாங்க. ஒரு நெக்லஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல. நம்ம ராமச்சந்திரன் ஐயா எடுத்துகிட்டு வந்தோன்னா கேஷுவலாக வந்து ஹாலுக்கு வந்து வராங்க. ஜெயா இந்த உலகமே வந்து நம்ம வீட்டு மருமகளை பாராட்டும் போது நம்ம வந்து சந்தோஷத்தில் கொண்டாட வேணுமா வேணாமா? ஆமாங்க, இது என்னது இப்போ புதுசாக வந்து செயின் வாங்கணும்ல, அந்த செயின் தான் இது, நீயே உன் கையால் வந்து உன் மருமகளுக்கு வந்து போட்டுவிடு, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன இவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது, இதுக்கெல்லாமா ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? டேய் அதெல்லாம் கதிர் உனக்கு சொன்னாலாம் புரியாது. ஜெயா நீ என்ன நினைக்கிற? நானே என் மருமகளுக்கு இந்த மாதிரி செயின்லாம் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணணும் தான் நான் நினச்சேன். ஏன்னா இவ அவ்வளோ டேலண்டான ஒரு பொண்ணு. ராமச்சந்திரன் அப்பையிலேருந்து ஸ்மார்ட் கேர்ள்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. எதுக்காக சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு அப்போ தெரியல. உங்கள் மாமா இருக்காரே, அவர் எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக வந்து எடை போட்டு பார்த்துருவாப்புல, இது ஒர்த்தா இல்லையான்னு. அதில் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் தெரியுமா? நம்ம கம்பெனியில் யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்தால் கம்பெனியோட வேகம் இன்னும் அதிகமாக எடுக்கணும்னு நல்லாவே தெரியும். அப்போலேருந்து என்னது இந்திராவை ஸ்மார்ட் கேர்ள்னு சொல்கிறாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது, அவங்க ஜட்ஜ் பண்ணது எல்லாமே கரெக்டு தான். இந்திரா வாமா, நீ என் வீட்டு மருமக, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்னங்கிற மாதிரி சந்தோஷமாக அன்பா அந்த செயினை வந்து போட்டாங்க. இதை பார்த்தோன்னு வந்து கதிர் வந்து எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி செமையாக கத்துறாங்க. பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டணும் கதிர், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கணும். ஆனால் யாரை பாராட்டணும் யாரை பிடிக்கணும்னு எல்லா விஷயமும் இருக்குது. ஐயோ அப்பா வந்து அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது தான் பேசுகிறாங்க, நம்ம இங்கே இருக்க வேணாம் ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. அத்தை ஊர் வழக்கமே நான் பாராட்டினாலும் எனக்கு பெருசாக தெரில, ஆனால் நீங்கள் பாராட்டி உங்கள் கையால் எனக்கு செயின் வந்து போட்டிருக்கீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, இன்னும் மென்மேலும் வரணும். இப்பயே ஆசீர்வாதம் வாங்கிட்டா எப்படிம்மா? கலெக்டர் ஆனதுக்கப்புறம் ஒத்துமொத்தமாக காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நீங்கள் 2 பேரும் தான் இந்த வீட்டோட சாமி, உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறல. டெய்லியுமே வந்து கோவிலுக்கு போவோமே, அப்போனா ஆசீர்வாதம்லாம் வாங்கக்கூடாதான் என்னங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க. நீ ஸ்மார்ட் கேளுங்கிற விஷயத்தை வந்து இப்போ புரிஞ்சுக்கிறியா இந்திரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெயா, உனக்கு புரிஞ்சிச்சா? எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சுங்கிற மாதிரி செம்மையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கதிர் வந்து பேசுகிறாங்க, ராகினி வந்து வம்பளுக்குறாங்க. சித்தி நீங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே இருக்கலாம், நான் பிஸ்னஸ்ன்னு தொழில்னு நான் மட்டும் டைவர்ட் ஆகி போயிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் அப்படியா? இந்திரா இந்த வீட்டில் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து அஸ்திவாரத்தை போட்டுட்டா, அதாவது நங்குரத்தை வந்து நச்சுன்னு தரையில் வந்து பதிச்சிட்டா. எங்கள் அம்மாவோட மனசில் இடம் பிடிச்சிருச்சு. அதனால் நீ எதுவும் பண்ண முடியாது இந்த வீட்டில், ஒன்றை குப்பையில் போடுற மாதிரி போட்டுருவாங்க. இப்பயே வந்து விவாகரத்தை பற்றி பேசணுன்னே ஜெயாட்ட பேசுகிறதுக்காக ராகினி வந்து போகிறாங்க.